everyone for giving your time. First, Jessie to take on the dais to continue. Dear parents, happy Children's Day in advance. So today's program is all about Namma Kutti Pasanga. They smile, they grow, and they wonderful talents. We also have some fun activities for parents too. So let's enjoy this joyful day together. We have our children ready to showcase their talents and confidence. Now let's welcome Danya onto the stage. சில்ட்ரன்ஸ் டே தன்யாவை பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு தன்யா மூலயமா ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஏன்னா அவங்கள பற்றி அவங்க மதர் சொன்னாங்கன்னா இன்னும் மற்ற மதர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடா. அப்புறம் இப்போ கூட ஃபர்ஸ்ட் ஒரு 3 months முன்னாடி வந்திருந்தாங்க. வந்துட்டு அப்போ கொஞ்ச நாள் வந்தாங்க. அப்புறம் திருப்பியும் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிட்டு திருப்பியும் இப்போ வந்திருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சமா அவங்க நடக்க வந்திருக்கு. ஸோ தன்யா அம்மா நீங்க அவங்கள பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா we will be motivated. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இது வந்து என்னோட பொண்ணு தன்யஸ்ரீ. ஸோ அவ வந்து பிறக்கும்போது ஷீ இஸ் அ வெரி நார்மல் சைல்டு. ஸோ 9 years இருக்கும்போது ஷி வாஸ் ஸ்டடியிங் 4th standard வித்யா மந்திர் மயிலாப்பூர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா. ஸோ ஒரு நாள் வந்து இவளுக்கு ஷி வாஸ் வாமிட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவளோட சிம்டம் வந்து she started vomiting like weekly once அந்த மாதிரி she started vomiting. So we thought something wrong with the stomach அப்படின்னு சொல்லிட்டு gastro டாக்டர்கிட்ட போய் we were checking what's wrong அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்டமக் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. அப்புறம் கொஞ்சம் வாக்கிங்ல அவளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தது. ஸோ இட் லுக் லைக் சம்திங் எல்ஸ் இஸ் ராங் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து ஆர்த்தோ ரிலேட்டட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணோம். ஸோ அப்புறம் ஆர்த்தோ டாக்டரும் சொல்லிட்டாங்க நத்திங் ராங், லைக் எக்ஸ்ரே அந்த மாதிரி ஸ்கேன்ஸ்லாம் எடுக்கும்போது. தென் வி ஃபெல்ட் ஒரு சீனியர் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். தென் ஹி ஃபவுண்ட் அவுட் மேபி சம்திங் ராங் வித் த பிரெயின் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து we took a MRI. அப்புறம் வந்து we found that she had a brain tumor. So very normal child, very brilliant, like merit card holder, studying in Vidya Mandir. So violin, karate, kathikda extrava. So very brilliant child. So ஒரு நாள்ல வந்து like our life changed. But we never give up, right? So brain tumor இருந்தது. So we did a surgery. அப்புறம் வந்து like it was in the main place in the brain. அதனால she lost most of the functions. நிறைய functions வந்து she lost, even breathing. So ICUல 1.5 months இருந்துட்டு like we have seen like a lot of struggle. So she is also like a warrior and still fighting. So இப்போ வந்து like she has come a long way. நிறைய functions she has got it back. So the kids care rehab center க்கு வந்தோம். And Radha ma'am and Vetri Selvi sister and all the other people, right? They are consider her like her own child, and we are all in the path to make her walk and to regain all her original functions. So இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அந்த மாதிரி like she will definitely come back. We are working towards that. So thank you so much. So this is my son. So like I have a twin children. So இவனும் ஒரே like 1 minute gapல பிறந்தாங்க. So he is also like very cooperative and supportive. So இவனும் வந்து like he is helping her to cope up. And I think like you all have very gifted children. So we should never give up, and we should make our children to shine bright, and we want them to be happy. So happy Children's Day, and we have to fight till the last to make our kids happy. Thank you so much. I want you to thank She wants to thank Radha ma'am. Thank you. Jai Hind.
ஜெயஹிந்த். ஆக்சுவலா அவங்க அம்மா ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. பட் அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி ஹவு ஷி கேம் அப் பண்ணணுங்கிறது தான் இவங்க. ஆக்சுவலா ஷி பிராக்டிஸ் வயலின் வாசிப்பாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் அவங்க டயர்டா இருக்காங்க. அதர்வைஸ் அவங்களுடைய வயலின் பர்ஃபார்மன்ஸ் தனியாவே we have to do. So தன்யா, we are there for you. கண்டிப்பா சீக்கிரமா அம்மா நீங்க ஓரியெல்லாம் பண்ண தேவையில்ல. டெஃபினெட்லி she is a warrior. எங்க எல்லாருக்குமே அவங்க வந்து ஒரு முன்னோடியா இருந்து சீக்கிரமா நடந்து அடுத்த இதுல வந்து அவங்க she has to dance. அதுதான் என்னுடைய விஷ். இட் will definitely வரும். கண்டிப்பா அந்த விஷ் வந்து நம்ம இங்க எல்லாரும் இது பண்றதுனால கண்டிப்பா வரும். Thank you. Okay, thank you so much. Bye. வெரி குட். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரதர் இஸ் a very understanding பிரதர். என்ன நான் பார்த்துட்டு இருக்கேன், தெரப்பி வரும்போது ஒவ்வொரு தடவையும் இவனும் வந்து கூட காலுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருப்பான், கைக்கு ஏதாவது பண்ணுவான். சோ இதெல்லாம் பார்க்கும் போதுதான் ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா இப்ப நிறைய இடத்துல வந்து எல்லாமே இருந்தோம், நம்ம எல்லாமே இருந்தோம், நம்மளால என்ன பண்றோம், ஐயோ இது இல்லையே அது இல்லையேன்னு வருத்தப்படுறோம். பட் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தா எது வேணாலும் நம்மளால வாரியரா பண்ண முடியுங்கிறது. சோ இவனுக்குமே நம்ம ஒரு பிக் அப்ளோஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். பிகாஸ் இவன் வந்து அவ்வளவு சூப்பரா பண்றான். அவங்களுடைய சப்போர்ட், பிகாஸ் அம்மா மட்டும் பாப்பாக்காக இல்ல, அம்மா அப்பா அது மட்டும் அவங்களுடைய சிஸ்டர், அவங்க சிஸ்டர் வருவாங்க, அவங்க அப்பா வருவாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் our family is supporting. So next time Danya, you are going to rock. Okay, thank you. Okay, so very good morning to all of you. Thank you for coming today. So we are celebrating Children's Day. So Children's Day is celebrated in November 14. It is also the birth anniversary of India's first Prime Minister. His name is Jawaharlal Nehru. He loves children very much. The children of India fondly called him Chacha Nehru. So we celebrate Children's Day because the children are the future leaders, the future pillars, and etc. Jai Hind. Thank you. Thank you, Darren. Lakshmanan, who is going to recite Aati Chudi. அழுதுட்டு இருக்கான். பட் போன தடவை திருக்குறள் சூப்பரா சொன்னா. என்னன்னா லக்ஷ்மணன் வந்து நீங்க எந்த புக்கு கொடுத்தாலும் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சூப்பரா வாசிப்பான். ஸோ அந்த டேலண்ட் இருக்கு. ஸோ ஆக்சுவலா அவங்க புக்கு பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே எழுதவும் செய்வான், படிக்கவும் செய்வான். He had that talent. So next We have our smart boy Adrian, who is going to tell us about the classroom rules. Good morning everyone. I am Adrian from class 4B. And my topic is about classroom rules. My topic is about classroom rules and now I want to say them. First one, listen carefully when someone is speaking. Second one, follow directions. Third one, keep your hands and legs to yourself and objects. Fourth one, respect the school's property and personal belongings. Fifth one. Okay. I hope you all understand. Just he said the classroom rules, what they have to follow in the class. Okay.
கிட்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணாங்க. இன்னும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு 3 பேரண்ட் இல்லை 4 பேரண்ட் யாராச்சும் வாங்கலேன் ப்ளீஸ். இங்கெல்லாம் வந்து எப்படியும் நம்ம வந்து பசங்களை வந்து இதுல போ அதுல பண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லுவோம். அது வந்து பேரண்ட்ஸும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ 3 பேரண்ட்ஸ் 3 or 4 பேரண்ட்ஸ் மேம். Ezra, come. மூணு இன்னும் ஒருத்தர் யாராச்சும் வாங்கல. இன்னும் ஒரு பேரண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஓகே, ஸோ ஐ வாண்ட் 1 வாலண்டியர் மேம். நீங்க வாலண்டியர் பண்றீங்களா இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஓகே, நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணணும். உங்களை பார்த்து மிரர் இமேஜ்ல இவங்க 3 பேர் பண்ணுவாங்க. மிரர் நம்ம மிரர் கண்ணாடி முன்னாடிலாம் நிப்பல. நானா எனக்கே ட்விஸ்டா இருக்கு. ஓகே, நான் வந்து இன்னும் அப்கமிங் ஆக்டிவிட்டீஸ்ல நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன் நானு. ஸோ அதனால வாலண்டியர்ஸ் எனிவன் வாண்ட்ஸ் டு ஜாயின்? வாங்க சீக்கிரம் வாங்க. Okay. So you can do any action, okay? By seeing you, they have to do it in a mirror image. Okay? Got it? Yes. They are out. They have to copy you. They know how to copy. You do? You do some action. Anything is fine. Anything is fine. Do it fast. Okay. நானும் நின்னா ஸ்டேஜ் கொஞ்சம் இதுவா இருக்கும். Oh, you did already. I'm doing actually. I'm doing. You have to copy me. Mirror. Okay. நான் படம் கட்டிருக்கேன், என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல. சாரி. மேம், கேன் யூ ட்ரை மை? Yeah. I request everyone to join with us. Yeah. You got the ghost. Okay. So then, நீங்க ஏதாவது பண்ணுங்க மேம். Okay. Anything? Another activity? Okay. Oh, they can't do that. Okay, but அவங்க participate பண்ணதுக்கு let's give a big clap. Okay. Thank you, ma'am. Jessie. Where is Jessie? Okay. So I would like to call High Grieve next. Come. So, okay. So. Yes, ma'am. Actually, மிரர்ங்கிறது நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவங்க சின்ன வயசுல அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் தெம், ரைட்? நம்ம என்ன பண்றோமோ அது திரும்பி நமக்கே வரும். ஸோ அதனால ஐ வாண்டட் டு டூ தட். ஓகே, தேங்க்யூ மேம். Okay, so now I call upon High Grieve. So he is going to tell how to be a disciplined boy. Okay? Something related to that. I'll hold it. Hi all. My name is High Grieve. I am studying in Sivaswami Kalaya 1B class. Okay. I am a good boy. I will listen to my teacher. I will do my homework.
I am regularly. I will regularly do my homework. Regularly. I will sit in my place. Do in the class. Thank you. Okay. So let's have a big clap. Thank you, Hygreev. Wait, there's a gift for you. Okay. Next, I would like to call Yashmit. So he's going to tell us a short story. Okay. Hi, Yashmit. Are you ready? Yeah. 1 second. எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருந்தா நம்ம வாட் யஷ்மித் சொல்றாங்கங்கிறது we can listen. Okay. Hi everybody. I am going to say Miku the monkey. Miku the monkey loved jumping from tree to tree. Grandpa monkey said, "Be careful, Miku. The old branch might break." He laughed. "I'm fast and strong." He jumped. Crack! The branch broke. Grandpa monkey quickly caught him just in time. Miku hugged Grandpa, and you were right. The Grandpa monkey, he said. Grandpa smiled. From that day, Miku always respected his elders. Thank you. Thank you, Yashmit. Okay. Maths. Okay. So, are you very good at maths? Yes. Okay. So, shall I ask you a question? Okay. Okay. Till how many tables, ma'am? Okay. 7 ones are 7. 7. I'll ask you. Yashmit, I know you are very good in maths, yeah? Okay, you are going to, I will ask you, you have to tell me 3 into 5. 15. Very good, superb. 6 into 6. 12. 6 into 6. 36. Very good. 2 into 8. 16. Very good. 4 into 7. 28. Good. 7 table you know? Okay. 7 into 7. 49. Okay. Now I will tell you 1 into 1, 2 into 2, 3 into 3. Okay, let's start. Okay, 1 into 1, 2 into 4, 3 into 3, 9. 4 into 4, 16. 5 into 5, 25. 6 into 36. 7 into 7. 49. Very good, super. Nalla ஒரு round of applause. Very good, very good. Okay. So, okay. So now it's time for a smart boy, Maran. Maran. So Maran வந்து இப்போ நமக்கு வந்து எல்லாருக்கும் தமிழ் சொல்லி தர போறாரு. So அவர் வந்து தமிழ் alphabets வந்து சொல்ல போறாரு. Okay? Come Maran. Hi. Hi. Okay. சொல்லலாமா? சொல்லுங்க. My name is மாமா. okay. So அம்மா. அது இவன் ஈசா உவாய் ஊர்த என்ன? ஊஞ்சல். ஊஞ்சல் சொல்லுங்க. ஹலோ சொல்லு. ஏ ஏனி ஏனி ஏ ஏனி ஏனி ஊ வேண்டாம்
ஓகே அருண் திருக்குறள் சொல்றீங்களா? அகர அழக போய எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகத்தே உலகு அடுத்தது கற்றவை கற்றபின் அதற்கு சாக்லேட் மாறுங்க. அருண் நீங்க சூப்பரா சொன்னீங்க. இந்தாங்க சாக்லேட் சாக்லேட் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் வெல்கம் சொல்லுங்க. Okay, so next, so I request Shashank. Next வந்து Shashank பார்க்கலாம். Shashank, hi, come. Shashank நீங்க என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? Come. What you are going to do? என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க, பேசுங்க. Read பண்ணு Shashank. Read it. Hello everyone, I am here to talk about my mom and dad. I love my parents very very much. They hug me, they read to me and they always keep me safe. They help me learn new things and they make me happy every day. Thank you, Mom and Dad, for being the best in the whole world. Wow. Thank you Shashank. So Shashank எல்லாரும் clap பண்ணலாமா? So okay. Shashank, here is a gift for you. Thank you. Next, I would like to call Harsh. Come. Hi, Harsh. So he's going to read it. So. Hi. Read it. Disconnected. Very good. He read my bag and my bottle, the sun and the moon, my box and my spoon, the moon and the stars, my school and my teacher, the cat and the rat, the fox and the grapes. What's your name? Very good. So let's clap for him. Mama, we'll give a chocolate for you.
Thank you. Tell. Thank you. Very good. So next வந்து I'm going to call Kritik. Hi Kritik. So he's going to tell us rhymes. Very good. What is your name? Tell your name. What's your name? அம்மா பேர் என்ன? டாடி பேரு? My name is Kritik. My mother name is? My father name is? எந்த ஸ்கூல் படிக்கிற? My school name is? Okay, I am studying in? KG2. I love myself. Thank you. Okay. So next I would like to call Faiz on stage. Hi Faiz. Come. Okay. So Faiz வந்து இப்போ நமக்காக ஒரு குட்டி ரைம்ஸ் சொல்ல போறாரு. Okay? Hi. என்ன ரைம்ஸ் சொல்ல போறீங்க? Papa, it is sugar, no Papa. Very good. Okay. சாக்லேட் சாப்பிடலாமா? Okay. So Faizக்கு எல்லாரும் பெரிய clap பண்ணுங்க. Okay. Faiz கொடுத்துருங்க, நீங்களே கொடுங்க. Hi. Thank you. Okay. So parents. Okay. So next வந்து again back to parents activity. ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரேண்டமாக பேரண்ட்ஸ்க்கெலாம் வந்து சிட்ஸ் கொடுத்துருவோம். அந்த சிட்டில் வந்து என்ன இருக்குது, அதில் வந்து ஒரு சில செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. அண்ட் ஐ கெஸ் இது வந்து எல்லா பேரண்ட்டுக்கும் வரும். ஸோ நோ மோர் எஸ்கேபிசம். ஓகே, யா, 1 செகண்ட். ஜெஸ்ஸி, சிட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் பி ரெடி. நீங்களே ரேண்டமாக எல்லாருக்கும் கொடுத்துருங்க. இப்ப படிக்க கூடாது, 1 minute. சிட்ஸ் வந்து எடுக்கணும், இப்ப ஆனா படிக்க கூடாது. Only for parents, okay? இப்ப படிக்க கூடாது மேம். மேம் மேம் இப்ப படிக்க கூடாது மேம். ஓகே. பின்னாடி 2 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துருச்சு இல்லையா சிட்ஸ்? ஓகே. ஸோ நான் வந்து ரேண்டமா சூஸ் பண்ணுவேன். அவங்க வந்து சிட்ஸை படிச்சுட்டு அதுல என்ன இருக்கோ யூல் பி ஆன்சரிங். ஓகே மேம், உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றோம். How many questions வந்து கத்திய படிக்கலாம். Parents please keep silence.
ஒரு few minutes. How your child makes you proud? Okay. So, ma'am, சொல்லுங்க மேம். எப்பவுமே அவன் என்னை ப்ரௌட் பண்ண தான் வச்சிருக்கான். ஏன்னா அவன் பேச ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் லேட்டாக தான் பேசினான். அப்போலேருந்து அவன் பேசுகிற ஒரு வார்த்தையுமே எனக்கு பிடிக்கும். அவன் சாமி பாட்டு, நான் பாடுற பாட்டு எல்லாமே பாடுவான். கந்தர்ஷி கவசம் பாடுவான். ஸோ அதனால அவன் படிக்கிறது எல்லாமே எனக்கு ஓகே தான். அவன் என்னோட சேட்டை பண்ணாலும் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு ஹாப்பி. படிக்கிற விஷயத்துல என்னை ரொம்ப ப்ரௌட் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. Let's clap for the parent. Okay, thank you ma'am. Thank you. Next வந்துட்டு நான் வந்து கிருத்திகா மண்டபம் பண்ணேன். மேம் படிங்க மேம். What is one habit that your child picked up from you? My attitude returns me. Let's clap for Kritik's mother. Okay, next வந்துட்டு மேம். Okay. What is most adorable habit your child has? Actually, he helped me in the household works, so that is really appreciating for him. Harshu. So whenever I'm doing the household chores, he will come and help me with that. Thank you. Okay, thank you ma'am. Thank you. Danya ma'am. Okay, next we'll go for Danya ma'am. Just ma'am, கொஞ்சம் நகருங்க. So the question I got is, what is the most unexpected place you have found your child's toy? So in schools, toys are not allowed. So kondu pogadadunu sonnalum, like sometimes I've seen my kids they keeping their toys in the school bag and hiding it and taking it to the school. Okay, so let's clap for Danya's mom. வேற யார் இருக்காங்க? உங்கள்ட்ட நான் வந்து Okay, so what is one thing your child does that always brightens the day no matter what? Okay, so உங்க பையன் வந்து இன்னைக்கு இதெல்லாம் பண்ணானா, ஓகே இது வந்து இன்னைக்கு நாள் நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்கன்னா, லைக் உங்களுக்கு வந்து எவ்ரிடே வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க, ஓகே இன்னைக்கு வந்து நாள் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்னா அது என்ன மாதிரி ஒரு விஷயமா இருக்கும்? எவ்ரிடே வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் போவோம், கிளாஸஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அது போனாலே வந்து அவனுக்கு பிரைட் ஆகணும்னா கொஞ்ச நேரம் அவனை விளையாட விடணும். அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விளையாட விட்டோம்னா அவன் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அவனும் பிரைட்டாக இருக்கலாம். Let's clap for funniest thing என்ன சொல்லுன்னு தெரியல. What is the funniest thing your child has ever said to you? பேசுறது அந்த அளவுக்கு பேச மாட்டான், சொல்றதுக்கு என்ன இருக்கு, எதுவும் சொன்னதில்லை ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஸ்பீச் லேர்னிங் ஸ்பீச். Okay, so let's clap for Aditi. Let's clap for Aditi. So அவங்க parenting வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அம்மா வராங்கன்னா அவன் என்னன்னாலும் செய்வான், வேற எதுக்குமே செய்ய மாட்டான். பாட்டியை ரொம்ப பிடிக்குமா? இப்போ ரைம்ஸ் கூட அவங்க வராங்க சொன்னாதான் வருவாங்க. ஓ ஓகே. Faiz, let's clap for Faiz. At home. பாப்பா வந்து அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஹாய் ஹாய் அதான் சொல்லுவோம். ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம், சரியா பேசுறோம். உங்க சைல்ட் நேம் மேம்? கிஷோர். So let's clap for கிஷோர். ஓகே, இங்க இன்னொரு பேரண்ட் இருக்காங்க, எங்க இருக்காங்க? சொல்லுங்க மேம், உங்களுக்கு என்ன வந்திருக்கு? Describe your child in 3 words. ஆக்சுவலாக இவங்களால தான் வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா, இவன் மூலியமாக தான் வந்து நான் சென்டரில் வந்து மேம் கிட்ட வந்து நிறைய நாலேஜ், இப்போ இவங்க மூலியமாக தான் இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. Young teacher. What's your name?
தேங்க்யூ மேம். ஆனால் நீங்கள் ஒரு வேர்ட் தான் சொன்னீங்க, டீச்சர் சொல்லிட்டீங்க. இன்னும் 2 வேர்ட். gift precious child. Okay. So gifts are always precious one. Okay. Thank you so much. So Good afternoon, everyone. Now let's welcome our respected chief guest, Mr. T.M. and Deepak sir, with a great round of applause. வணக்கம் and warm greetings to everyone. இனிய குழந்தைகள் தினம் நல்வாழ்த்துக்கள். Happy Children's Day to all our little stars and their families. On behalf of Kids Care Rehab Center and Physio Care, a unit of Kids Rehab Charitable Trust, I extend a heartfelt welcome to our respected chief guest, Mr. T.M. and Deepak sir, our beloved director, Dr. R. Radhabharchandran ma'am, our dedicated therapists, volunteers, parents, and most importantly, our children. This year is extra special for us. With 17 years of service, our center continues to live the motto, touching life and bringing hope. We provide comprehensive therapies and early intervention services for autism, ADHD, developmental delay and learning difficulty. And we are grateful to every parent who has trusted us on this journey. To our therapy team, thank you for your tireless commitment, creativity and compassion. Children's Day reminds us that every child can shine when we celebrate, cheer and include them. Today's program is a small contribute to their courage, talent and smile. Once again, welcome to each one of you. Let's clap and encourage, celebrate every child on the stage because all children shine here. Now let's welcome Esmith Iltel Artichudi. அறம் செய்ய விரும்ப ஆதுவனம் செய்யும் இயல்வர பலவே ஈவியல் விளக்கே உயர்வரம் விளக்கே ஊக்கமறு கைவிடல் எண்ணிக விகதே ஏவல் விகதே ஐயமிட்டு உன் ஒற்றுணவு உன்னே ஓடுவது உள்ளே ஔவையம் பேசல் அக்கம் சுருக்கே. Now tell Tamil ma'am. Chittirai. சித்திரை வேகசி ஆனி ஆதி அவனி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. இது என்னது? ஆப்பிள் ஆப்பிள் கிவி சவாயி மனனா விக்கி cabbage uva grapes. What do you want? இது என்னது மாலை? Lemon. Yay! Red the Chinese. Baba. Thank you. Welcome. Thank you Sugamadhan. Thank you. So let's Lakshmanan will sing a Tamil song. ஆலமரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைந்தட்டு குக்கு குக்கு குயி பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாழாட்டு
ஓடி வாங்க துளிக்கிட்டு. Now let's start with the fashion show. I'll call upon all kids to stand on the stage. குட் ஆஃப்டர்நூன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. காலையில 10 மணில இருந்து எல்லாருமே இங்க வெயிட் பண்றீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லா பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிடுச்சுங்க சார். ஆல்மோஸ்ட் எல்லா கிட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிடுச்சு. யூஸ்வலா என்னன்னா நம்ம எப்பெல்லாம் முடியுதோ இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிறது தான். எதுக்காகனா என்கிட்ட ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி ஒரு பேரண்ட் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்க பையன் துருதுருன்னு இருக்கிறதுனால ஸ்டேஜ்ல கடைசி நிமிஷத்துல ட்ரெஸ் எல்லாம் அவங்க கொடுத்த காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வந்து கீழே இறக்கிட்டாங்க. எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால எங்களால என்ன முடியுமோ என்னால என்ன முடியுமோ ஒவ்வொரு கிட்டும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல அவங்க பர்ஃபார்ம் பண்ணும் போது அவங்களுக்குமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இப்ப பாத்திருப்பீங்க. எல்லாரும் ஸ்டேஜ்ல ஏறி பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கிட்ஸுமே அதுக்காக தான் ஐ மேக் ஷூர் இது மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணணும்னு. ஸோ அவர் அது சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா 15th ஆனிவர்சரி அப்போ நாங்கள் மியூசிக் அகாடமியில் வந்து ஒரு அங்கே வந்து எல்லா கிட்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணி இங்கே எம்எல்ஏ டாக்டர் எழிலன் அவர் வந்து எல்லா கிட்ஸுக்குமே வந்து நாங்கள் மொமெண்டோ கொடுத்தோம். அந்த டைமில் மொமெண்டோ கொடுத்தோம். அந்த டைம்லேயும் எல்லா கிட்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கிட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் தான் மெயின். ஏன்னா நாங்க எப்பயுமே வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவோம். அப்ப என்னன்னா ஒரு 5 minutes மட்டும் கிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே, அவங்க தான் முக்கியம். ஸோ அதனால அவங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பர்ஃபார்மன்ஸை இது பண்ணிருந்தோம். ஸோ இங்க வர எல்லா கிட்ஸுமே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஆர் ஷோயிங் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ எனக்கு இங்க வர பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொரு தடவையும் அப்பப்ப அவங்களுக்கு டவுன் வரும். ஸோ அப்ப எல்லாமே வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு அவங்க கண்டிப்பா எல்லாருமே ரெகுலரா கூட்டிட்டு வரீங்க. இன்னும் என்னன்னா இன்னும் நம்ம சென்டர் இன்னும் அடுத்த லெவல் போகணுங்கிறது தான் நம்ம இது. இங்க வர பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும். அதுக்கு we have to have buy lot of equipments. அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து என்னன்னா இப்ப நம்ம தெரபிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து ஏஐ பேஸ்டு தெரப்பியா மாத்தணும். அதாவது இப்ப நீங்க வரீங்க வந்து குழந்தைங்களுக்கு
குழந்தைங்களுக்கு நாங்க எல்லாம் தெரப்பி எல்லாம் கொடுக்குறோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இல்லாம வீக்லி ஒன்ஸ் வந்து உங்க ஒரு ஆப் இருந்ததுன்னா அந்த ஆப்லயே வந்து அந்த குழந்தை என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, என்னென்ன பண்ணணும், அடுத்த கோல் என்ன, அடுத்த இது என்ன, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இன்னும் வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜியோட நிறைய இது பண்ணணும். இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா லேசர் வச்சுட்டு கூட குழந்தைங்களுக்கு தெரப்பி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அதுவுமே பண்றதுக்காகவும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே இங்க உங்க குழந்தை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே முக்கால்வாசி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்ப அவர் சார் அவர் பேசுறதுக்கு முன்னாடி இங்க வர கிட்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு gift கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க. Now let's welcome AK Shashant onto the stage. Let's give a round of big applause. Thank you, sir. Thank you, sir. Thank you. Now let's welcome Ashmit. Next one. Okay, now let's welcome Mohammad Ashmit. Thank you, sir. Thank you. இருக்கு சரி, ஓகே. நான் எல்லாரும் கொடுங்க. Now let's welcome Kritik. Now let's welcome Ayagrif. Now let's welcome Shubha. Shubha, now let's welcome Umar. Yes, Umar, yes. Umar, come. Thank you. Ritvika. All right. Yes. Okay. லக்ஷு பேர் இருக்குமே. லக்ஷு எழுதலையா? அவ சர்டிபிகேட் பத்தல போலயே. சரி, ஓகே, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, தனியா இருக்கு.
லக்ஷு இப்போ யாருக்கெல்லாம் பத்தல சரி ஓகே இது அவ்வளோ. லக்ஷு வாங்க. தேங்க்யூ சொல்லுங்க. மாறன் மாறன் வாங்க. வாங்கிக்கோங்க, அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. ஜூஹா வாங்கணும்ல, வச்சுக்கோங்க. Now let's welcome Zuha. Zuha? வேற சரி தன்யா. யாரு? தன்யா. மேம் அந்த சீஃப் கெஸ்ட் ஆனர் பண்ணுவாங்கல்ல அது ட்ரெண்ட். Now let's welcome Danya. சீஃப் கெஸ்ட் ஆனர் பண்ணக்கூடிய அந்த ஷீல்டு அதெல்லாம் மட்டும். ஸ்டேஜுக்கு வர முடியுமா? சர்டிபிகேட் இருக்கா? Now let's welcome Darren. Darren, come. Now let's honor our honorable chief guest. Now I'll give a brief description or about our chief guest. TMN Deepak Nadan sir, a prominent disability right activist and founder of the Three Disabled Movement. He is also involved with the disabled wing of the Dravida Munneta Kalagam and served as an advisor to the Tamil Nadu State Commissioner for Persons with Disability. He is an advocate for disability inclusion and empowerment, particularly in areas like employment and political participation. Now let's ask our chief guest to share his thought with us. First, sorry கேட்கணும். ஒரு சம்பிரதாயத்துக்கு சாரி இல்லைங்க. ரியலி நான் பதட்டப்பட்ட சாரி. அங்கே சீஃப் மினிஸ்டர் போகலை, இங்கேருந்து மெசேஜ் வருது, அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, பிள்ளைக்கு போகணுமே, சாப்பாடு தரணுமே, மருந்து கொடுக்கணுமே, அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துருமே, இப்படி அவங்க மைண்ட்ல எவ்வளோ போகும். நாம பொதுவாக தெரியாம இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு லேட்டா வரமாட்டேன். ஆனால் இன்னைக்கு அப்படி வந்துருச்சு. இந்த பதட்டம் இங்க இது ஒரு மற்ற நிகழ்ச்சியா இருந்தா கூட ஒரு 10 நிமிஷம் உட்கார்றான், இப்ப என்ன அப்படின்ட்டு போயிருவாங்க ஓப்பனா. ஆனால் எனக்கு உண்மையிலேயே பதட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இதுதான். ரொம்ப சாரி. இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. நான் நினைச்சது ஒரு இது, அதையும் விட முடியல, இதையும் விட முடியல. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல, தொண்டை குழிக்கும் வயிற்றுக்கும் நடுவுல ஒரு உருண்டை ஓடுதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் பதட்டப்பட்டதுதான். உண்மையிலேயே மன்னிச்சுக்கங்க. என்ன பேசுறதுன்னு பேசுறதுக்கு நிறைய இருக்கும், செய்யறதுக்கு இது கஷ்டம். பேசுறது ஈஸி. நான் என்னை பேச்சாளன்னு கூப்பிட்டா கூட எனக்கு பிடிக்காது. பேசுறது எல்லாருக்கும் ஈஸி. ஒரு அம்மாவா வாழ்றது கஷ்டம் அப்படின்றதுலாம் இந்த சினிமால போட்ட சீன் எல்லாம் இல்ல.
அதெல்லாம் இது வேலைக்கு ஆகாது. இது ஒரு நியூரோ டைவர்சிட்டி சைல்ட வளர்க்கிறதுங்கிறது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கஷ்டம்னா சொல்ல மாட்டேன், நிறைய பொறுப்பு இருக்கு. சமூகத்து இங்க இந்தியாவில் ஒரு ஆஸ்திரேலியால ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆஸ்திரேலியால இருந்து ஏன் இங்க வந்தாங்க அப்படின்னு எனக்கு யோசனை. இந்தியாவில இருந்து ஆஸ்திரேலியா ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு அறிவிப்பு, இந்த மாதிரி குழந்தைகளை தத்தெடுக்கிற குழந்தைகள் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தத்தெடுக்க மாட்டாங்க இந்தியாவில். ஆனால் அதிகமான மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வெளிநாடுகளை தத்தெடுக்கிறாங்க. ஏன் இந்த குழப்பம்னு பார்த்தா அங்க அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஒரு 2 நாடு தான் 3 நாடு தான் போயிருக்கேன். நான் ஒன்னும் ரொம்ப பெருசாலாம் பார்க்கல, பட் ஐ ஹேவ் டு விசிட். அங்கே நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்றாங்க. ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு முதல்ல இப்ப 3 தரப்பு இங்க இருக்கு. ஒண்ணு இங்க வேலை பார்க்கறவங்க, ஒண்ணு ராதா மேடம். ராதா மேடம் மாதிரி ஒரு எல்லாரையும் வச்சுக்கிட்டு பாராட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னை ஒட்டி பேசணும்னால அதான் கூச்சமா இருக்குது. என்னை உட்கார வச்சுக்கிட்டு இவர் அவருன்னு சொன்னா நமக்கு கஷ்டமா இருக்கு. நான் தான் ஒன்றும் பெருசா இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது செய்யணும். ராதா மேடம் இருக்காங்க அப்படின்னா செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. சொந்தக்காரங்க சொத்தெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் சார், இது ஒன்றும் பெருசா இல்லை. நான் பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய வெளி உலகத்துக்கு வராதவர் சைலண்டா அந்த சமூகத்துக்கு சில வேலை செய்யறாங்க. PhD படிச்சிருக்கிறாங்க. அவங்க வரும்போது ரமேஷ் சார் கூப்பிடும் போது ஏன் இவங்களை பார்க்க கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. ஓப்பனா அவர்கிட்ட சொல்லிட்டு, நான் ரொம்ப செப்டிக்கல் பர்சன். அப்புறம் அவங்களுடைய புத்தகம்லாம் பார்க்கும் பொழுது எழுதியிருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு ஏதோ உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க, இந்த சமூகத்துல வாழ்க்கை பயனுள்ளதா நினைக்கக்கூடிய ஒரு அம்மா. இதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன், அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க, என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லோயலா காலேஜ்ல கிளாஸ்ல எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு செய்தி. நான் அன்னைக்கே அது சொல்லிட்டேன், அவங்களோட பகிர்ந்துக்குவாங்க. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க மேடமா இருந்தாலும் சரி, பிரதரா இருந்தாலும் சரி, கெத்தா இருங்க. சொந்தக்காரங்க முன்னாடி அப்படிலாம் இல்ல. கலீல் ஜிப்ரான் ரொம்ப அழகா சொல்றாரு, குழந்தைகள் உங்கள் வழியாக வந்திருக்கிறார்கள், உங்கள் மூலமாக வரவில்லை. என் குழந்தை நான் தான் இப்படி பெற்றுட்டேன், நான் தான் இப்படி. அதனால கலீல் ஜிப்ரான், குழந்தைகள் உங்கள் வழியாக வந்திருக்கிறார்கள், they have come through you, not from you, and therefore they have to be part of the society. They have every right to be part of the society. இந்த சமூகம், மனித இனம் தன்னைத்தானே நாகரீக சமூகமாக தன்னை எவ்வளவு தூரம் நிலைநிறுத்திக்குதுங்கிறத, மன வளர்ச்சி பாதிப்பு, நரம்பியல் பாதிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளை அது எப்படி நடத்துதுங்கிற பொறுத்துதான் நீ காலரை தூக்கி விட்டுக்கக்கூடிய ஒரு சமூகமா இல்ல சும்மா அந்த என்ன அப்படிலாம் இல்ல. நம்மளை சரியாக நடத்துறதுக்கும் நம்மள மதிப்போடு நடத்துறதுக்கும் நம்மள கண்ணியத்தோடு நடத்த வேண்டிய கடமை சொசைட்டிக்கு இருக்கு. மேடை பேச்சு இல்ல சார், இதுதான் உண்மை. நான் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பேசும்போது கேட்டேன், எப்ப மனிதன் நாகரிகப்பட்டான்? வீல் கண்டுபிடிச்ச போதா, இல்ல தீக்குச்சி தீய கண்டுபிடிச்ச போதா? மனிதன் அதுல நாகரிகப்படல. கீழே ஒருத்தன் குரங்குல இருந்து எந்திரிச்சு நடந்து வரும்போது ஒருத்தர் கீழே விழுந்தாரு, அவன் தூக்குறது, அவன் ஒரு நிமிஷம் ஒருத்தர் நின்றுப்பான்ல, இவன் கீழே விழுந்தானே அப்படின்னு குரங்குல இருந்து மனுஷன் நடந்து வரும்போது அந்த நிமிஷம் நின்னாம் பாருங்க, அந்த இடத்துலதான் மனிதன் நாகரிகப்படும். அதான் நாகரிகம். சோ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. வார்த்தையில பேச முடியாதுங்க. இன்க்ளூஷன்ங்கிறது வார்த்தை இல்லைங்க, அது வாழ்க்கையில முறை. நல்ல டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தை அழுதுன்னா உனக்கு பொறுமையோடு கிளைமேக்ஸ் அப்புறம் கூட பாத்துக்கலாம். இந்த குழந்தை அழுது, அந்த குழந்தை கத்துதுன்னா இட்ஸ் ஓகே, அந்த குழந்தை அப்படி இருக்கும், இட்ஸ் ஓகே, இட்ஸ் பார்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு நினைக்கிற பக்குவம் தான் நாகரிகம். அதுல இல்லாம பேரண்ட்ஸ் ஏங்க உங்க குழந்தை கத்திட்டே இருக்கு, நீங்க வெளில கூட்டு போங்க எப்படிலாம் சொல்றாங்கன்னா அவர்கள் நாகரிகத்தினுடைய பல தன்மை அடையாதவர்கள். அதனால don't think that their words big அப்படி எடுத்துக்காதீங்க. அது சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, நம்ம கல்யாண வீட்டுக்கு போனா எனக்கு ரொம்ப கேவலமா நான் பாக்குறது இவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போறதுங்கிறதுல ஒரு ஈர வெங்காய பெருமையும் கிடையாது. புரியுங்களா? How much you are more considerable to சக மனிதர்கள், மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள், வீட்டுல இருக்கிற பெரியவங்க, நடக்க முடியாத பெரியவங்க, வீல் சேர்ல கொண்டு வரோம், இவங்களுக்கு எல்லாம் நம்ம எவ்வளவு கன்சிடரேட்டா இருக்கோம், எவ்வளவு அவங்களை அரவணைச்சு போறோமோ அதுதான் நாகரிகம். அவன் சொல்றான்றதுக்காக உங்க மனசுல ஒரு ஈர வெங்காயம், நான் அந்த வார்த்தை என்ன சார் இது ரொம்ப பொதுவான இடம், நீங்க இப்படி பேசுறீங்களே, நோ இது தந்தை பெரியார் பயன்படுத்தின வேர்டு, don't give a damn to their words.
Give the dam to your children. உங்க குழந்தை தான் உலகத்திலேயே மிக அழகான குழந்தை. உங்க குழந்தை தான் உலகத்திலேயே சூப்பரான குழந்தை. இது மேடையில பேசி அப்படி எதுக்கு முனைக்கலாம் எனக்கு பேச வராது சார். நான் கொஞ்சம் ஒண்ணுன்னா ஒண்ணு, ரெண்டுனா ரெண்டு தான். என்ன அதனால நீங்க இந்த பெற்றோர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சாமி எல்லாம் கும்பிட மாட்டேங்க. ஆனால் ஒரு இடத்துல மாத்திரம் நீங்க தான் காமாட்சி, நீங்க தான் மீனாட்சி, அந்த ஊர்ல இருக்கிற காமாட்சியை கும்பிட்டு வந்தேன், அங்க இருக்கக்கூடிய செல்லி அம்மனை கும்பிட்டு வந்தேன், அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அன்பாக அரவணைப்பாக வாழ்க்கை அற்புதமாக இருந்துகிட்டு அதை வளர்க்க நீங்க தான் காமாட்சி மீனாட்சி. ஐ அம் நாட் எக்ஸால்ட்டிங் டு யூ, உங்களை வந்து மேல தூக்கி வச்சுக்கிற இல்லைங்க. நீங்க உங்க வாழ்க்கையை வாழுங்க. பெற்றோர்களுக்காக சொல்றேன். எனக்கு நிறைய சில நேரம் உங்க பெற்றோர்கள் மேல கோபம் வர்றது இல்லைன்னா, எனக்கு இப்படி குழந்தை பிறந்துருச்சேன்னு அழுதுகிட்டே இருக்கிறது. இனிமேல் எனக்கு என்ன, நான் படம் பார்த்தா என்ன, நான் 4 இடம் போனா என்ன, இப்படிலாம் இருக்க கூடாது. நீ வாழ பிறந்திருக்க, உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதை கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியா பாத்துக்கிற. ஆனா நீ நல்லா உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா போய் சாப்பிடு, படத்துக்கு போகணுமா போ, மாலுக்கு போகணுமா போ, ஜாலியா சாரோட எங்கேயாவது வெளியே போகணுமா, டூருக்கு போகணுமா போ. வாழதானே பிறந்திருக்கோம், நாங்க அழுறதுக்கா பிறந்திருக்கோம். ஒரு குழந்தை எப்படி இருக்கா, சரி ஓகே, அதுவும் வாழ பிறந்திருக்கு, அதையும் கூட்டிட்டு போங்க, ஜாலியா இருங்க. என்ன ஒரு பக்கம் கெத்தா வாழணும், இன்னொரு பக்கம் சூப்பரா குழந்தைய பாத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் நீங்க கொண்டு போகணும். இதுதான் எனக்கு சொல்ல தோணுச்சு. சில்ட்ரன்ஸ் டேக்கு என்ன சார் பேரண்ட்ஸ் சொல்றீங்க? சில்ட்ரனுக்கு அம்மாவுடைய அன்பும் அரவணைப்பும் அவங்களுடைய உரிமைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அத 3 கோணத்துல நீங்க பாத்துக்கணும். இந்த குழந்தையோட டைம் அப்படின்னா குழந்தையோட டைம்ல மத்தவனுக்கு இடம் கிடையாது, யாருக்கு இடம் கிடையாது. If it is குழந்தையோட டைம், அது குழந்தையோட டைம் தான், அது அவங்களோட உரிமை. They are not special children. நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க நான் சொல்றேன். They are children with disabilities, அவ்வளவுதான், போதும். என்ன ஸ்பெஷல், ஒரு ஈரவங்க ஸ்பெஷல் சொல்லிட்டு எங்களை கஷ்டப்படுத்துறது போதும். அதனால அதெல்லாம் கிடையாது. நம்ம குழந்தை நம்ம குழந்தை தான். இது ஒரு ஸ்பெஷல் சைல்டுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சைல்டு தான் எல்லா குழந்தையும். சைல்டு வித் சம் கூடுதல் கேர், அவ்வளவுதான். அது அவங்க அம்மாவுக்கு தெரியும். சமூகம் செய்ய வேண்டிய கடமையை நீ செஞ்சுட்டு நீ பேசாம போ. அவங்க அம்மா அப்பாவை நீ தொந்தரவுப்படுத்தாம இரு, அவ்வளவுதான். இன்னொன்னு, எங்கேயாவது ஒரு அம்மா அப்பாவுக்கு தொந்தரவு நடக்குதுன்னா சக பெற்றோர்கள் ஒன்னா சேருங்க. நம்மள்ட்ட ஸ்லிப்பா இருக்கு ஒரு எண்ணம், என் பிள்ளைய பார்க்கவே எனக்கு முடியல, அப்படி இல்லைங்க. அப்படி வேணா நம்ம பெற்றோர்களாக நீங்கள் ஒன்றிணைஞ்சு கூட கொஞ்சம் வாங்க, எதற்கும் அச்சப்படாதீங்க. ஒரு நம்பிக்கையான செய்தி, இந்த பிள்ளைகளுடைய இவங்க 20 வயசு 25 வயசு வரும் பொழுது இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது, இதை விட பெட்டர் வேர்ல்டு இருக்கும். அதுக்காக நாங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது, இன்னொரு 25 வருஷத்துல இந்த குழந்தைகளுக்கான ஒரு சூழல் மாற்றம் வரும்ன்றது நான் நிச்சயமா சொல்லிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ், well I think it is it's a beautiful professional work. Perfect. I mean physiotherapy volunteers எல்லாரும் வந்து என்னம்மா பொன்முடி மாதிரி வந்து நிக்கிற, மைக்க வாங்குறதுக்கா நிக்கிறியா? சரி, எனக்கு சில சொல்லிட்டு போயிடுறேன். நான் சீஃப் கெஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க, சொன்னதுனால. அந்த வாலண்டியர்ஸ், அந்த பிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபி ப்ரொஃபஷனல்ஸ், கிரேட் லைஃப் இஸ் தேர். PhD வரைக்கும் பண்ணணும் பாருங்க. யூ ஆர் நாட் பிலோ எனி மெடிக்கல் டாக்டர். மெடிக்கல் டாக்டருக்கு என்ன தெரியும்? மெடிசின் கொடுத்து பிரிஸ்கிரிப்ஷன் தான் தெரியும். உங்களுக்கு தான் அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு அசைவும் தெரியும். அந்த ஒவ்வொரு குழந்தையுடைய அசைவும் உங்களுடைய இசைவு, அதான் உண்மை. அதான் நீங்க எல்லா பெற்றோர்களையும் அரவணைச்சு போங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் ப்ரொஃபஷனல்ஸ் நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கறது, பேரண்ட்ஸே அரவணைச்சு போங்க. எனக்கு எல்லாம் தெரியும், பேரண்ட்ஸ்க்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம் ப்ளீஸ். என்னுடைய நீங்க அஃபென்சிவா எடுக்காதீங்க. அத அஃபென்சிவ் இல்ல, எடுத்துட்டு போங்க. அம்மா நான் இந்த குழந்தைக்கு நான் இன்னைக்கு இது பண்ணிருக்கேம்மா, இதுல உள்ள சிக்கல் இருக்குமா, இது இப்படி சொன்னா சரியா வருமா, இந்த பிரச்சனை 2 நாளைக்கு இருக்கதாமா செய்யும், நம்ம தாங்கித்தாமா ஆகணும் அப்படிங்கறத சொல்லிடுங்க. அப்ப அவங்கள தெரப்பியில அவங்களையும் நீங்க கூட கூட்டு போறாம, சார் இப்படி சொன்னா அவங்க திட்டுறாங்க சார், அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார், வாங்குவோம் சார், திட்டு வாங்குற பெருமை சார், அன்பு தான் திட்டு விடும். அதனால ஐ திங்க் அதுதான் உங்களுடைய மெச்சூரிட்டியை கூட்டும். பெற்றோர்களுடைய அவங்க கொண்டு போய் எல்லாத்தையும் கவர்மெண்ட் கொடுத்தா யார் பாப்பாங்க? அந்த பெற்றோர்கள் கவர்மெண்ட் கவுந்துரும். அதனால அவர்கள் எல்லாம் பெரிய ஆளுகள்.
So all the parents உங்க எல்லாருக்கும் என்னுடைய big salute and let us live the life fully, let's enjoy the life fully with the child. நாய்க்குட்டியை கூட்டிட்டு போறவன் அம்மா கெத்தா போவான். தந்தை பெரியார் வந்து வைக்கத்துல கேக்குறாரு, நாய்க்குட்டி அந்த ரோட்ல போக முடியும், பூனைக்குட்டி அந்த மாட்டுக்குட்டி அந்த ரோட்ல போக முடியும், எம்புள்ள போக முடியாதான்னு எங்க ஆளுங்க போக முடியாதான்னு கேட்டாராம். அத மாதிரி நான் கேக்குறேன், நாய்க்குட்டியை வளர்த்துக்கிட்டு அது எவ்வளவு பெரிய கெத்தா ரோட்ல போற அவங்களுக்கு அவ்வளவு கெத்து இருக்குன்னா, மனித இனத்தின் அடுத்த தலைமுறையை வளர்த்து கொண்டு வரக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு கெத்து வரணும். அந்த கெத்தோட உங்க குழந்தைய இடுப்புல தூக்கிக்கிட்டு ஜம்முன்னு போங்க. எவன் என்ன சொல்லுவான்னு கேட்போம். எவனா சொன்னா என் நம்பர் மேடம் இருக்கும், எங்களை மாதிரி இயக்கங்கள் இருக்கிறார்கள். என் நம்பர் நான் கொடுத்துட்டு போறேன், வாங்கிக்கங்க. எவனா சொன்னா வச்சு செய்வோம். அவன் செய்யறானோ இல்லையோ, நம்ம அவனை வச்சு செய்யலாம். சோ பேரண்ட்ஸ் கெத்தா இருப்போம், சில்ட்ரன்ஸோட என்ஜாய் பண்ணுவோம், ப்ரொஃபஷனல்ஸ் இன்னும் ரொம்ப ப்ரொஃபஷனலா மாறுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் வந்து அவரை மீட் பண்ணும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது சார் சொன்ன மாதிரி தான் இங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்குமே தெரியும். யாருமே நம்ம இங்க வர குழந்தைங்க எதுவுமே நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன்னே நம்ம சொல்றது இல்லை சார். தே ஆர் ஹேவிங் எ டிஃப்ரெண்ட் எபிலிட்டி சார். ஏன்னா நாங்க எந்த குழந்தைங்களுமே அதே மாதிரியே இங்க ஒவ்வொரு இதுலயும் நீங்க சொன்னதே தான் நம்ம அவங்க எல்லாருக்குமே சொல்லுவோம். மீ டைம் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு ஜாலியா இருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய்யுங்க, குழந்தையோட என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி தான் இங்க இருக்கிற தெரபிஸ்டுங்களுக்குமே நாங்க யூஸ்வலா வந்து இப்ப என்கிட்ட ஒரு பேரண்ட் வந்து சொல்றாங்கன்னா அந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு ஒரு எம்பத்தட்டிக் இதுவா தான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் எங்க கிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே வந்து they will see மேம் அவங்க இது மாதிரி சொல்றாங்க, நம்ம எப்படி அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம், இம்ப்ரூவ்மெண்ட் வரலையா how we can do the improvement, அதுதான் இது பண்ணுவாங்க. சார் ஒரு விஷயம் சொன்னாரு, அதாவது கோயில்ல ஒரு குழந்தை வந்து துருதுருன்னு ஓடிட்டு இருந்தது. ஐ திங்க் அது நீங்களே சொன்னீங்க. இல்ல சார், பிகாஸ் ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன இருக்கு, ஏன்னா துருதுருன்னு இருக்கும் போது அந்த கோயில் பூசாரி விடலங்கிறதுக்காக சார் வந்து ஃபைட் பண்ணிருக்காங்க. சார் அது நீங்களே சொன்னீங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து எதுக்காகனா நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, வாடகைக்கு வீடு கிடைக்கல, வெளியில கூட்டிட்டு போக முடியல, நாங்க வீட்டுல தான் இருக்கிறோம், வீட்டை தாண்டி எங்கேயும் பண்ண முடியல, இங்க தெரப்பிக்கு வரோம், அவ்வளவுதான் மேம். எங்களுக்காக யார் குரல் கொடுப்பாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களதான் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மேம் இப்படி நடக்குது, எங்களுக்காக என்ன மேம், யார் மேம் ஸ்டெப் எடுப்பாங்க, இவர் ஸ்டெப் எடுப்பாரு. அதுல ஒரு இன்சிடென்ட் நீங்க சொல்லுங்க. என்னன்னாச்சுன்னா, ஒரு துலுக்கானத்தம்மன் கோயில், சைல்டு வித் ஆட்டிசம், அந்த குழந்தைய வந்து குழந்தை சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டா இந்த கோயில்ல அமைதி கெடுது, நீங்க வெளில கூட்டு போங்கன்னு. அது இக்னோரன்ஸ்ன்னு சொன்னா கூட அப்படி சொல்லும் போது எவ்வளவு சங்கடமா இருக்கும். எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என் குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு மேடைக்கு அனுப்புனேன், அப்புறம் என்னை இறக்கி விட்டாங்க. அந்த வழிகளை வந்து அதை எதுல சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிராகரிப்பின் வலி இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த அம்மா எவ்வளவு அழுதுருப்பா, அந்த தலையணைகளுக்கு தான் தெரியும் அந்த அம்மாவுடைய அழுகை. அதனால ஆமா இல்ல அந்த மாதிரி நான் வழி சொல்றேன். அப்ப என் பிள்ளை வந்து எல்லா பிள்ளையும் இருக்கு, என் பிள்ளைய மட்டும் ஸ்கூல் காலேஜ் கோயிலை விட்டு வெளியில போக சொல்லுங்கன்றதுல எந்த வகையில நியாயம்? அது அந்த கோயில இருக்க சாமிக்கே பிடிக்காது. அப்படிலாம் பண்ண மாட்டா, பண்ணக்கூடாது, அந்த சொல்லிட்டாங்க. அப்படி அப்ப அவ்வளவு ஃபைட் பண்ணணும். எதுக்கு சொல்றா, அப்புறம் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி, பிகாஸ் உங்களை அப்படி பண்ண முடியாது. செக்ஷன் 92 RPWD ஆக்ட் வந்து அந்த மாதிரி ஒரு குழந்தையை நீங்க தனித்துவப்படுத்துதல், வெளியேற்றுதல், நிராகரித்தல், இந்த மூணுமே செய்ய முடியாது இருக்கு. டிஸ்டிங்ஷன், ரிஜெக்ஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன், those three become part of discrimination. இது அதுக்கான டெக்னிக்கல் சப்ஜெக்ட் கிடையாது. சோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்துல இருக்கு. சோ இது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையரகம்னு ஒண்ணு இருக்குது. நீங்க அதுல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்களாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. நீங்க பேரண்ட்ஸ் மாற்றுத்திறனாளி ஆணையரா இருக்கிறவரே இந்த கவர்மெண்ட் சுதன் ஐஏஎஸ் வந்து ஒரு பேரண்ட். நாங்க அந்த நிறுவனத்தை கொண்டு வரதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபட்டோம் எங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப ஆழமா சொல்ல விரும்புறேன். இன்னும் 20 வருஷம் கழிச்சு அப்படி ஆகாது, மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் எங்க இருந்து தொடங்கணும்? உங்கள்கிட்ட என்ன தொடங்கணும்? ஒரு பேரண்ட்ஸா இருங்க நீங்க. யூ ஹேவ் அ ரைட்ஸ், உங்களுக்கு ஒரு உரிமைகள் இருக்கு. ஐயோ பாவம்னு அவன் பாக்குறது நினைச்சிட்டு விட்டுறாதீங்க. நீங்க யூ ஹேவ் அ ரைட், உங்களுக்கு உரிமை இருக்கு, எனக்கு இருக்குங்கிறது மாதிரி நீங்க நம்புங்க. அது தன்னால வரும், பிரபாகமா வெளில வரும். அது பண்ணும்போது உங்களுக்கு என்ன உதவி வேணாலும்
என்னால் என்ன முடியுமோ நான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்வேன். இப்போ இன்ஃபேக்ட் டிஎம்கேல கூட நான் என்ன சொன்னேன், மாற்றுத்திறனாளியுடைய குழந்தையுடைய அப்பா ஒருத்தரை மாநில துணை செயலாளராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னும் அதுக்கான சரியான ஆள் கிடைக்கல. அவர் கட்சியிலையும் இருக்கணும், கட்சி கருத்தும் தெரியணும், சமூக நீதியும் தெரியணும், பிளஸ் பேரண்டாவும் இருக்கணும். ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? நிச்சயம் ஒரு ஆள் கிடைப்பாங்க. இப்ப பேரண்ட்ஸோட குரல் பேசு, அது நிறைய இருக்கு. இந்த சப்ஜெக்ட் வந்து பெரிய ஏரியா. இது ஒரு 10 நிமிஷத்துல பேசுற யானை எடுத்து பால் அடைக்க முடியாது, அந்த மாதிரியான ஏரியா. பட் we are all with you. நான் அந்த ரெகுலரா வந்துட்டு போற சீஃப் கெஸ்ட்லாம் கிடையாது. நான் அந்த மெட்டீரியல் கிடையாது. நான் ஒரு போராட்டக்காரன், கலகக்காரன். ஆனால் பட் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், பேரண்ட்ஸுக்கு பி ஸ்ட்ராங், குழந்தை பியூட்டிஃபுல் அண்ட் லெட்ஸ் லிவ் தி லைஃப் வித் them and enjoyable. டூர் போங்க. விமன் இருக்கீங்க, கூட 2 நகை வேணும்னு உங்க எல்லா பொம்பளையும் சண்டை போடுற மாதிரி உங்க ஹஸ்பண்ட சண்டை போடுங்க, நகை வாங்குங்க, டூர் போங்க, ட்ரெஸ் வாங்குங்க, நெயில் பாலிஷ் போட்டுக்கோங்க. நான் பாப்பேன் நெயில் பாலிஷ் பாருங்க. ஒருத்தர் ஏமா உங்க கால் இருக்கா, நெயில் பாலிஷ் இருக்கா, அப்பாடி நான் சொல்லி பத்தியா நெயில் பாலிஷ் போடுங்க. நாமே அழகுபடுத்திக்கணும். சரி, இப்படி யாரும் வந்து பாப்பா, நம்ம தான் பார்க்கலாம், நம்ம தான் அழகா இருக்கணும். எனக்கு ஒரு மன உளைச்சி பாதிப்பு அப்படி முகம்லாம் வைக்க கூடாது. அடுத்த முறை பார்க்கும்போது நீங்களும் தான் அடுத்த தடவை சூப்பரா ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்ல ஃபவுண்டேஷன் கிரீம் போட்டு அற்புதமா வரணும். சரிங்களா? இல்ல நான் அதுக்கு தான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழுவோம். அதான் லிவ் தி லைஃப் டு தி ஃபுல்லஸ்ட். ஓகேவா? थैंक यू. நீங்க ரமேஷ் சார், ரமேஷ் தோழர் வந்து என் கூட மாற்றுத்திறனாளிகளுக்குன்னா அவர் நிறைய கடைநிலை மக்கள் ஏதாவது இந்த சமூகத்துக்கு நம்மளுடைய ஜேர்னலிசத்தினால ஏதாவது செஞ்சிட முடியுமான்னு யோசிக்கக்கூடிய வெகு சிலர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச தோழர் இருக்காங்க, நிறைய பத்திரிகையாளர்களுடைய பங்களிப்பு ரொம்ப இன்னாரு அன்னாருன்னு சொல்ல முடியாது. நிறைய ஒரு சில பத்திரிகையாளர்கள் ஏதாவது தவறா யாரையா பார்த்து கேட்டுறாங்க, அது பெரிய வைரல் ஆயிருக்கு. அதை விடுங்க, நல்லது செய்யறதுக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், பீர் முகமதா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், கலைச்சலனா இருக்கட்டும், நம்ம இவரு இன்புட் எடிட்டரா இருக்கட்டும், நிறைய பேர் பண்ணிருக்காங்க. புதிய தலைமுறை செய்கை மொழிபெயர்ப்பு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதனால சில நல்லதுகள்லாம் அந்த சமூகத்துல பத்திரிகையாளர்களால வந்திருக்கு. அமெரிக்காவில் பிட்ஸ் வருது பாத்தீங்களா, அவங்கள மாற்றுத்திறனாளின்னு அறிவிக்கணும்னு பத்திரிகையாளர்கள் எடுத்த போராட்டத்தினால தான் அமெரிக்கன் டிசபிலிட்டி ஆக்டே வந்திருக்காங்க. இங்க பெரிய இது. தோழர் ரமேஷ் அவர்கள் என்னுடைய எல்லா போராட்டங்கள் நான் கைது செய்யப்பட வரைக்கும் என் கூட எடுத்து பார்த்திருக்கிறாங்க. அவருக்கு இந்த பொன்னாடையை நம்ம போத்துறதுல உண்மையிலேயே நம்ம எல்லாரும் கை தட்டலாமா? சின்ன ஊக்கம். இது வந்து எல்லா குழந்தைகள் சார்பாக இந்த பொன்னாடைக்கும் உங்களை கட்சி மீட்டிங்கோ அல்லது வேற எதுவும் கூப்பிட்டு போற பொன்னாடைக்கும் ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்து இது ரொம்ப சூப்பர் பொன்னாடை. எல்லா பேரண்ட்ஸ் சார்பாக. சரிங்களா? சரி, சாரை பத்தி ஒன்று சொல்லணும். அதாவது வந்து தமிழக அரசுல வந்து முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகள் இப்ப சொன்னார் இல்லையா, ஏற்கனவே வந்து ஒரு கமிஷனரேட் இருக்கு சென்னையில, வந்து தமிழக அரசுடைய மாற்றுத்திறனாளி ஆணையரகம் இருக்கு. அது வந்து ஒரு IAS ஆபீசர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமா சாருடைய தொடர்ச்சியாக முதலமைச்சர்கிட்ட டைரக்டா அவர் பேசி என்னன்னா வந்து அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த அதே சப்ஜெக்ட் இருக்கவங்க ஒருத்தர் இருந்தாதான் அவங்களுடைய குறைகளை பத்தி பேச முடியும். இந்த இவருடைய பொறுப்பு என்னன்னா, நான் முதல்ல நான் ஏதோ லயோலா காலேஜ் வேற ஒரு ஃபங்க்ஷன் வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு MP வந்தாங்க, டெரிகோ பிரெயின், அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சார்ட்டு பேசும்போது அவர் இதுல அப்பாயின்ட் பண்ணிருக்கிற விஷயம் எங்களுக்கு சொல்லியிருந்தாரு. அப்படின்னு என்ன தொடர் நீங்க அட்வைசர்னா என்னன்றது எனக்கு காமன் மேனா எனக்கு ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க டைரக்டா ஒரு அரசு அதிகாரிகிட்ட தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒத்த பிரச்சனை உள்ள எனக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா உடனடியாக நான் உங்களுடைய பிரச்சனை அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த கோயிலில் நடந்த சம்பவம், ஏற்கனவே எங்களுடைய புதிய தலைமுறையில் ஒர்க் பண்றவங்களுடைய ஸ்டாஃபுடைய குழந்தைக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. அதுவும் எதேச்சியா இவங்க வைஃப் தான் வந்து சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. இது மாதிரியான உங்களுக்கு சமுதாயத்துல நீங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அவருடைய மொபைல் நம்பர் அல்லது லேண்ட்லைன் நம்பர் இருக்கு, நீங்க அதை குறிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டியில வேற ஏதாவது பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அவங்களுடைய பள்ளிகளிலோ அல்லது பொது இடங்களிலோ இருந்தா நீங்க அதை வந்து அவரோட சொல்லலாம். முதல் முறையாக தமிழக அரசுல இது மாதிரி ஒரு போஸ்ட் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதை நீங்க பேரண்ட்ஸா எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதா
நான் சொல்றேன். அவருக்கு மனமார்ந்த நன்றியும் இந்த நன்றி உரை மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்க காலையில இருந்து பிஸியா இருந்தும் நம்ம இதுக்கும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சார் வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட நீங்க சொல்லும் போது ஏதாவது உங்களுக்கு ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து திடீர்னு பஸ்ல இருந்து போகும்போது எங்களை இறக்கி விட்டாங்க, இல்ல ஆட்டோல ஏத்துல, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து சொல்லியிருக்காங்க சார். கண்டிப்பா நீங்க இன்னொரு தடவை வந்து அதுக்காக நம்ம இது பண்ணோங்க சார். கண்டிப்பா வரலாம். பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. காலையில 10 மணில இருந்து இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா ரெகுலரா தெரப்பிக்கு வாங்க, இது பண்ணுங்க. லஞ்ச் அவங்க சாப்பிட சொல்ல மேடம். நீங்க சாப்பிடுறீங்களா? இங்க கிருஷ்ணன் எல்லாருக்கும்